கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை முழு கொள்ளளவும் நிரம்பியுள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி அணைக்கு வரக்கூடிய 3400 கன அடி நீர் அப்படியே கோமுகி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். சிவபிரகாஷ், வணக்கம். தற்போது கோமுகி அணை நிரம்பி அதிகமான அளவில் நீரானது வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல எந்தெந்த கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம் கனிமொழி. நேற்று முதல் புயலின் தாக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதிகரித்து கல்வராயன் மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மிக கனமழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக கல்வராயன் மலையில் அடிவாரத்தில் உள்ள கோமுகி அணையானது அதன் முழு கொள்ளளவு 46 அடியாகும். இந்த நிலையில் அதனுடைய முழு கொள்ளளவாக தற்போது 44 அடி வரை நீர் நிரம்பியுள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அந்த அணையில் இருந்து நீரானது வெளியேற்றப்படுகிறது. அதாவது இந்த கோமுகி அணைக்கு தற்போது வரை 3400 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. தற்போது அது மேலும் மேலும் அதிகரித்து தற்போது 5300, தற்போது 7000 கனஅடி வீதம் தண்ணீரானது ஆர்ப்பரித்து வருகிறது. இந்த தண்ணீர் வருவதை அப்படியே வெளியேற்ற வேண்டும். அணையின் பாதுகாப்பு கருதி அந்த கோமுகி அணையில் இருந்து அந்த தண்ணீரானது தற்போது வெளியேற்றப்படுகிறது. இந்த தண்ணீர் வெளியேற்றப்படுகிற காரணத்தினால் கோமுகி கரையோரம் உள்ள பல்வேறு கிராமங்கள், அதாவது கட்டப்பாளையம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலுடைய ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த தண்ணீர் மேலும் மேலும் அதிகரித்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளதால் ஆற்றங்கரையோரம் பொதுமக்கள் யாரும் குளிக்கவோ, துணி துவைக்கவோ அல்லது வேடிக்கை பார்க்கவோ செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த அணையிலிருந்து நீர் அதிகரித்து வெளியேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அணைக்கு யாரும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனிமொழி, முழு விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.